இப்போது இந்த ஓப்பன் ஆஃபீஸ் இதை எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படிங்கிறத தான் நான் இதில் சொல்ல போகிறேன். இது அதனுடைய இந்த ஓப்பன் ஆஃபீஸுங்கிறது இந்த எம்எஸ் வேர்டு மாதிரியே இது ஒன்றா. சரி, இது வரையில் மொத்தம் 36 கோடி பேர் டவுன்லோட் பண்ணியிருக்காங்க. அதான் இங்கே வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. சரி, இப்போ இது அடுத்தது இது விண்டோஸ் 32 பிட்டு அப்படின்ட்டு இருக்கு. அதாவது எந்த ஓஎஸ் பயன்படுத்துகிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி இது மாறும். இப்போ நீங்கள் வேறு லினக்ஸ் எதுவும் ஓப்பன் பண்ணிங்கனாக்க இந்த இடத்துல அது எந்த ஓஎஸ்ன்னு பார்த்துட்டு செலக்ட் பண்ணிக்கோங்க. சரி, அடுத்தது இங்கே லாங்குவேஜ் இதில் தமிழ் கூட கொடுத்துருக்காங்க. அதை பாருங்கள் எப்படி இருக்கா. இதில் தமிழ் கூட கொடுத்துருக்காங்க. இதில் எந்த லாங்குவேஜ் வேணுமோ அதை செலக்ட் பண்ணிக்கலாம். சரி, இது வெர்ஷன் எந்த வெர்ஷன், இது லேட்டஸ்ட்டு 4.1.15 இது லேட்டஸ்ட்டு வெர்ஷனு. பழைய வெர்ஷன் உங்களுக்கு எல்லாம் இது வேணும்னாக்கா இந்த இடத்துல எது வேணுமோ அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. சரி, இப்போ இங்கே இருக்குது பார்த்தீங்களா டவுன்லோடு ஃபுல் இன்ஸ்டாலேஷன். இப்போ அதுக்கும் இதே சொல்லிடுறேன். இப்போ நான் 64 பிட்டு போட்டிருக்கிறேன். இது இன்ஸ்டால் ஆகுமான்னு கேட்டால் தாராளமாக இன்ஸ்டால் ஆகும். 64 பிட்டில் 32 பிட்டு சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் ஆகும். ஆனால் இப்போ 32 பிட்டு ஓஎஸில் 64 பிட்டு சாஃப்ட்வேர் போட்டால் இன்ஸ்டால் ஆகாது. அதான் ஒரு சின்ன வித்தியாசம். அதனால் நீங்கள் 64 பிட்டு போட்டிருந்தாலும் தாராளமாக நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். சரி, இப்போ இதையும் நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. சரி, இதை ஃபஸ்ட்டு நான் டவுன்லோடு ஃபுல் இன்ஸ்டாலேஷன் அதை கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணால் அதுங்கிறது இன்னொரு பேஜுக்கு போவோம். இப்போ இதில் டவுன்லோட் லிங்க் வரும். டவுன்லோடாக ஆரம்பிச்சிடும் பார்த்தீங்களா. நான் ஏற்கனவே டவுன்லோட் பண்ணியிருக்கேன், அதனால் இப்படி காட்டுது. இந்த இடத்துல நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுக்க வேண்டியது தான். சரி, இப்போ அடுத்து இதையும் நான் டவுன்லோட் பண்ணிக்கிறேன். சில அதே தான் ஒரு பரவாயில்ல, அது வேண்டாம், அது இது தேவையில்லை, விட்டுருங்க. யாக்கா நான் ஏற்கனவே இன்ஸ்டால் பண்ணி பார்த்தேன், இது கேட்கல. ஆனால் இது வேண்டியதில்லை, நீங்கள் விட்டுருங்க. சரி, இப்போ நான் எப்படி டவுன்லோட் பண்ணுறதுங்கிறத சொல்லிட்டேன். இதனுடைய அட்ரஸ் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் பார்த்து அதை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் இதாக பாருங்கள், நான் இந்த இடத்துல டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கிறேன். ஓகே, இது மாதிரி தான் டவுன்லோட் பண்ணுறது. இப்போ அடுத்த வீடியோவில் இதை நான் எப்படி இன்ஸ்டால் பண்ணேன் அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன். சரி, இப்போ உடனே போடுவேன், நான் சொல்லிடுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.